தமிழ் இனத்தினுடைய தோஷம் கழிய தமிழ் இனத்தின் திருவிழா நடக்க போது அந்த திருவிழாக்கு எல்லாரும் வாங்க, நீங்கள் தமிழர் என்று நம்புவோர் எல்லாம் வாங்க, மாற்றத்தை விரும்பும் மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிவிப்பு ஒருத்தர் கொடுக்கிறார். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம், இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றும். கட்சி சார்ந்தெல்லாம் வர தேவையில்ல, மதம் இனம் மொழி சாதி எல்லாத்தையும் கடந்து நான் தமிழன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து நில்லுங்க. தமிழர்கள் மறக்க முடியாத ஒரே ஒரு நாள் உலகத்துல இருக்குதுன்னா, அந்த நாள் காட்டில இருக்குதுன்னா அது ஒரே ஒரு நாள் தான். 2009 மே 18 தமிழர்களுடைய கருப்பு நாள். இவர் சொன்னாரு, சீமான் சொன்னாரு, இந்த 2024 தேர்தல்ல போன மாநாடு நம்ம கூட அதை பத்தி அந்த மாநாடுல சொன்னார், 2026க்குள்ள நான் பிரபாகரன் 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 என்ற பேரை இவர்கள் எல்லாரையும் உச்சரிக்க வைக்கல, உச்சரிக்க வெப்பன். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள், நான் உச்சரிக்க வைப்பேன். பெண்கள் என்று எங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். அந்த 1000 ரூபாய் கூட இல்லாம வக்கத்த ஒரு நாதியாக ஒரு பெண்ணாக நான் இந்த தமிழ்நாட்டுல வசிக்கணும்னா அதுக்கு நான் நாட்டுக்கிட்ட செத்துடலான்றதுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. போன மாநாட்டில் நம்ம அதை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். அந்த மாநாட்டில் கூட்டின கூட்டம், அந்த கூட்டத்தில் சீமான் அந்த கடைசியில் பாடின அந்த பாட்டு, அந்த பாட்டின் மூலயமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஒரு நிமிஷத்துக்கு அந்த மக்களை உரைய வச்சது. உரிமையை இழந்தோம், உடமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா, உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. உலக தமிழர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கும். வர முடியாத உலக தமிழர்கள் உங்களால முடிஞ்ச பணத்தை காசை 5 10 100 20 200 அண்ணன் சொல்லுவாரு, ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும்னு சொல்லுவாரு. 5 10 100 200 அப்படி கொடுத்து 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 கடத்தி கிட்டத்தட்ட 2-2.5 கோடி ஆகும்னு சொல்றாங்க. இத்தனை நாள் உலக தமிழர்கள் அளித்த ஆதரவையும் தாண்டி இது ஒரு தமிழர்களுக்கான போர் முழக்கம் என்பதால் இந்த இடத்துல நீங்க கொடுக்க போற அந்த நிதி, நீங்க ஏற்பாடு செய்ய போற இந்த நிதியின் மூலமாக உருவாக போற ஒரு பிரம்மாண்ட மாநாடு அப்படின்றது நம்மளுடைய தமிழக அரசியலில் கடைசி புரட்சி. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இதை நோக்கிய சீமானினுடைய பயணம் தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு, அது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெற போகிறது, எவ்வளவு கோடி செலவில் நடைபெற போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முழுமையான ஒரு சேகரிப்பு தகவலை தான் நம்ம இந்த காணொலியில பகிர போறோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, அதாவது மரம் ஏறி கல் இறக்கும் மாநாடுல தொடங்கி இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வரைக்கும் சீமான் வந்திருக்காரு. இடையில நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆடு மாடு மேய்க்கும் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடலை மாநாடுன்னு சொல்லிட்டு மாநாடுகளை வரிசையா நடத்திட்டு வந்த திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்த போறாரு பிப்ரவரி 21 முதல்ல மாநாடுனா என்ன, எதுக்காக அதை நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்த, ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடை பிரகடனப்படுத்த அந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் தான் மாநாடு. அந்த கூட்டங்களை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய நிகழ்வா நடத்துறது தான் மாநாடு. அந்த நிகழ்வுல அந்த அரசியல் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் அந்த அரசியல் கட்சியினுடைய எதிர்கால நிலைப்பாடு குறித்துமான இருக்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு. ஆனா இது இப்போ எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் எல்லாமே, எந்த கட்சியும் பாரபட்சம் இல்லாம எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டத்தை காட்டி அதை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்குது. குறிப்பாக சொன்னோம்னா விசிக, தேமுதிகலாம் பாமகலாம் கூட்டத்தை காட்டி நாங்கள் எவ்வளோ கூட்டம் வச்சுருக்கோம், 1 கோடி பேர் இருக்கோம், 1.5 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கான இந்த மாநாட்டினுடைய தரம் குறைஞ்சிருக்கு. அதே போல் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்குறப்போ அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. கொள்கை சார்ந்த கட்சிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கொள்கையை மாநாட்டினுடைய எல்லா பக்கங்களும் கொள்கை அடங்கிய ஒரு திடலா அந்த திடல் இருக்கும்.
ஆனால் இப்போ இருக்கிற கட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, குறிப்பாக இப்போ புதுசாக வந்து தாவேக்காவும் அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கணும். கொள்கை இல்லாத கட்சிகளாக இருக்கிறதுனால அந்த மாநாட்டு திடலில், அந்த மாநாட்டு மேடையில் டான்ஸ் ஆடுறது, அதாவது உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னோம்னா கரகாட்ட நடனம் தொடங்கி இப்போ குத்தாட்டம் வரைக்கும் இந்த மாநாட்டு திட்டங்கள் அலங்காரப்பட்டிருக்கு. எல்லா கட்சிகளுமே, தாவேக்காவும் வேணா வீடியோ இணைப்பு போடலாம், குத்தாட்டத்தையும் தாண்டி கிசு ஆட்டங்கள் வந்து அப்படி நிறைந்த மேடையா இருக்கு. அப்படி இருக்கு. ஏன் அப்படி நம்ம இந்த கட்சிகள் எல்லாம் சொல்றோம்? இந்த கட்சிகளுக்கெல்லாம் விதிவிலக்கா 2 கட்சி இருக்கு. ஒன்று வந்து இப்போதைக்கு நாம் தமிழர், அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மேடையில அந்த காலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடகங்களா அந்த மேடைகள்ல வெளிப்படுத்துவாங்க. இப்போ நாம் தமிழர் அறம் சார்ந்து, தமிழ் மெய்யியல் சார்ந்து, தமிழ் கலை இலக்கியம் சார்ந்த அந்த நடனங்கள், அதுக்கேற்ற மாதிரியான சிலம்பம், அதுக்கப்புறமா அந்த குத்து சண்டை அதெல்லாம் போட்டு மாநாட்டு திடல சிலம்பம் அதெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆரவாரத்தை உண்டு பண்ணுவாங்க. அது மட்டுமே இல்லாம பறை இசை வாசிச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு உணர்ச்சிக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை கோட்பாடோடு அடங்கிய ஒரு கூட்டமா, ஒரு திடலாவே அந்த திடல் இருக்கும். அந்த திடல் உள்ள போனாலே நாம் தமிழரோட எல்லா கொள்கைகளுமே அதில் இருக்கும். அவங்க பேசுற எல்லா அரசியலுமே அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒலிகள் மூலியமாகவும், அந்த நடனங்கள் மூலியமாகவும், அந்த கலை மூலியமாகவும் அந்த கொள்கைகள் கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சொன்னோம்னா, ஒரு இடத்துல பேசிகிட்டே இருக்கிறார் சீமான், பறை அடிக்கிறாங்க, பறையை இந்த ஊரில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ பறையை தானடா அடித்தேன், உன்னையாடா அடித்தேன், இது சாதிப்பறையில் இது ஆதிப்பறைன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கும் சீமான் அவர்கள் வராரு. அப்படிப்பட்ட ஒரு மாநாடாக சீமான் வந்து எப்பவுமே தொடர்ந்து முன் வச்சுட்டு வருவார். அதே போல் மாநாடுனாலே சீட்டுக்கட்டு ஞாபகம் வந்துடும், மாநாடுனாலே 200 ரூபா ஞாபகம் வந்துடும், மாநாடுனாலே குத்தாட்டம் ஞாபகம் வந்துடும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய காசை செலவு பண்ணி தன் கட்சி கூட்டத்துக்கு அண்ணனையோ அப்பாவையோ அம்மாவையோ கூட்டு போகிற ஒரு பெரிய இயக்கமாக நாம் தமிழர் இயக்கம் வளர்ந்துருக்கு. அவங்களே சொந்த முயற்சியோடு வந்து அந்த மாநாட்டில் சீமான் பேசக்கூடிய அந்த அரசியலை கேட்டுட்டு போயிட்டு அதை மக்கள் மத்தியில் கடத்தக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக சீமானுடைய மாநாடு அங்கம் பெற்றிருக்கு இது வரைக்கும். இப்போ இந்த பிப்ரவரி 21 மாநாடு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து நம்ம சீமானவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்றதை விட திருவிழான்னு சொல்லலாம். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்து இது வந்து மாநாடாக நடப்பதை தாண்டி ஒரு திருவிழாவாக தான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா அங்க கூட போற அத்துணை தமிழ் மக்களும் வந்து பார்த்தோன்னா எதற்காக அந்த இடத்துல கூட போறாங்க அப்படின்னா, என்னுடைய தமிழ் சார்ந்த என்னுடைய இனம் அழிந்தது, அது மட்டும் இல்லாம என்னுடைய பாரம்பரிய கலைகள், என்னுடைய மொழி எல்லாத்தையும் இழந்து நான் ஒரு திக்கற்று நிற்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக நான் அந்த திடல்ல வந்து நிக்கிறேன். ஆனா ஒரு மனிதன் சொல்றாரு, உங்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக நான் இருக்கிறேன், என் பின்னால் நீங்க வாங்க, இந்த நாட்டை நாம மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு புரட்சி முழக்கத்தை அந்த இடத்துல வந்து அவரு விதைக்க போறாரு. அப்படின்னும் போது அவங்க வரக்கூடியவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அதாவது நீங்க சொன்னது போல அத்துணை மாநாட்டுக்கும் வரக்கூடியவர்கள் புடவை தராங்க, காசு தராங்க, அங்க இருக்கக்கூடிய சேர்கள் கொண்டு போலாம் அப்படின்னு ஏதோ ஒரு இலவசங்களை, அது வந்து நான் தவறாக இந்த இடத்துல சித்தரிக்கல, அது வந்து அவங்களுடைய வறுமையின் காரணம். ஆனா இந்த இடத்துல வரக்கூடியவங்க நீங்க சொன்னது போல சொந்த காசு செலவு செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வராங்க அப்படின்னா இதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போறது என்ன அப்படின்னா, நல்லாட்சி, மாற்றம் இல்ல, அடிப்படையே நாங்க மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு புரட்சி தான் இங்க வெடிக்க போகுது அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க வேண்டிய அரசியல் களத்துல மிகவும் முக்கியமான விஷயம். மாநாடுன்றது நீ வந்து பேசிட்டு கூத்தாடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கான மாநாடு கிடையாது. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் தீயாய் விதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நம்ம இங்க சொல்லலாம். சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காரு, இது மாநாடு இல்ல, எல்லா கட்சியை சார்ந்த எல்லாருமே வாங்க, ஏன்னா இது வந்து ஒரு திருவிழா. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு திருவிழா அப்படின்னும் போது எல்லாரும் வாங்க, ஏன்னா எனக்கு கட்சி சார்ந்தெல்லாம் வர தேவையில்ல, மதம், இனம், மொழி, சாதி எல்லாத்தையும் கடந்து நான் தமிழன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து நில்லுங்க, நீங்க நிச்சயமாக நான் தமிழன் என்பதை உணர்ந்து எதற்காக அரசியல் நம்ம இங்க வந்து நிலைநாட்டணும் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த இடத்தை விட்டு போவீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்படின்னா அந்த மனிதனின் மனதில், அந்த மனிதனினுடைய
கனவுகள் எந்த அளவுக்கு உறுதியாகவும் நிலைப்பாடுடனும் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால நிச்சயமாக பிரதிபலிக்க முடியுது. ஓகே, அதான் மாநாடு அப்படின்னாலே நீங்க சொன்ன மாதிரி இனத்தின் மாநாடு. குறிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாநாடுகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இந்த 11 ஆண்டு கால அந்த தேர்தல் அரசியல் காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மாநாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. அவங்க வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம், மாவீரர் நாள் பொதுக்கூட்டம், அது மட்டுமே இல்லாம தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு மே 18 நவம்பர் 27ன்னு சொல்லிட்டு 2 நாட்கள் வருஷம் வருஷம் செய்வாங்க. அப்படி பண்றப்போ மாநாடுக்கு பெருசா கொடுத்ததில்லை. ஆனா இந்த முறை வந்து இந்த ஆடு மாடு மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ச்சியான மாநாடுகள் வரவே இது இனத்தின் திருவிழா, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்தப்படுறது. அதான் சொல்றாரு, இனத்தின் திருவிழா. நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும், எல்லாரும் கூடி சேர்ந்து ஒன்றுபட்டு ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபான்னு சேர்த்து ஒரு பெரிய திருவிழாவை நடத்தி காட்டுவோம். எதுக்குன்னா அந்த ஊர்ல இருக்கிற தோஷம் கழிய. கண்டிப்பா அந்த இடத்துல கட்சி இருக்காது, எந்த தலைவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போறது இல்ல, ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியின் ஒரே ஒற்றை காரணமாக நம்ம அந்த இடத்துல கூடுவோம். அதான் அந்த ஊர்ல இருக்கிற தோஷங்கள் கழிய. மழை பெய்யாம இருக்கிற ஊர்ல திருவிழா நடத்தினதுக்கு அப்புறம் மழை பெய்யும், செல்வ செழிப்பாக அந்த ஊர் மாறும். அதே போல இப்போ தமிழ் இனத்தினுடைய தோஷம் கழிய தமிழ் இனத்தின் திருவிழா நடக்க போது அந்த திருவிழாக்கு எல்லாரும் வாங்க, நீங்கள் தமிழர் என்று நம்புவோரெல்லாம் வாங்க, மாற்றத்தை விரும்பும் மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிவிப்பு ஒருத்தர் கொடுக்குறாரு. அதை கொடுக்குறப்போ நம்ம இவர் மாற்றத்திற்கான அரசியலா, இவர் தான் மாற்றத்தை கொடுக்க போறாரா அப்படின்னு பார்க்குறப்போ மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றிய இடத்தில் மாற்றம் என்று சொல்லி இன்று வரைக்கும் விதிவிலக்கா இருக்காருல்ல சீமான். அப்போ அந்த இடத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னு தமிழ் மக்கள் யோசிக்கணும். ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் 2009 சீமான் என்ன பண்ணாரு, சீமான் எப்படி கட்சிக்கு வந்தார், சீமான் எப்படி இதுவானாரு அப்படின்னு கேட்குற ஆட்களுக்கு இந்த வரலாறு நம்ம நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. கட்சி எப்படி தொடங்கப்பட்டது? அதிமுக திமுக போல அதிமுக ராமசாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை பிடிக்காம அண்ணா திகாலேருந்து வெளியே வந்து திமுக தொடங்கினாரு. அண்ணா இறந்து போயிட்டாரு, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை, எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினாரு. மதிமுக கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை, மதிமுக தொடங்கினாங்க. தேமுதிக வந்தது. இந்த கட்சிகள் எதுக்குமே கொள்கையே இல்லையே, சண்டையால முரண்பாடுகளால உண்டான கட்சிகளுக்கு மத்தியில அரசியல் ஆதாயத்தால நம்ம வந்து அவங்களோட சண்டை போட்டுட்டோம், நமக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த கட்சிகளுக்கு மத்தியில தன்னுடைய இனம் ஒரு பக்கம் இறந்து போச்சு, செத்து போச்சு. ஆனா நெடுமாறன் கார்த்தி கூட அடிக்கடி சொல்லுவார், 2009 காலகட்டத்தில் அது ஒரு தமிழர்கள் மறக்க முடியாத ஒரே ஒரு நாள் உலகத்தில் இருக்குதுன்னா, அந்த நாள் காட்டில இருக்குதுன்னா அது ஒரே ஒரு நாள் தான், 2009 மே 18 தமிழர்களுடைய கருப்பு நாள். கண்டிப்பா ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே கூனி குறுகி அழுத நாள். அந்த தமிழர்கள் எல்லாம் அழும்போது உலகம் வேடிக்கை பார்த்த நாள். அந்த நாள்ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. எதுக்காக தொடங்கணும்? 2 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் ஒப்பாரி வச்சு அழுதோம். ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்ல வரல, ஒரே ஒரு நாடு வரல. அப்போ அழுத மக்கள் எல்லாம் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கு தான் என்ற முழக்கத்தோடு 2009 காலகட்டத்தில் உங்களுடைய புலிக்கொடியை தாழ்த்திட்டோம், உங்களுடைய தலைவரை வீழ்த்திட்டோம் அப்படின்னு இவர்கள் சொன்னாங்க, கொக்கரித்தாங்க, முத்தமிட்டார்கள் மண்ணை. இது தமிழர்களின் மண் அல்ல, இது சிங்கள தேசம் என்று கொக்கரித்தார்கள். இன்னொன்னு, இனி ஒரு காலத்தில் எவனும் தமிழ்நாட்டை, அதாவது தமிழர்கள் ஆள வேண்டிய ஒரு நாட்டை உருவாக்க முடியாது என்ற அந்த நம்பிக்கையை அந்த இடத்துல அவங்க விதைக்க முயற்சித்தாங்க இல்லையா? அந்த ஒரு முற்றிலுமான அந்த நம்பிக்கையை தடை செய்து அந்த இடத்துல வந்து தாழ்ந்த அந்த புலிக்கொடியை உயர்த்தி நிமிர்த்தி தமிழ் மக்களின் மானத்தை உயர்த்தினாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க புலிக்கொடியை தாழ்த்திட்டோம், உங்க தலைவரை வீழ்த்திட்டோம் என்று சொல்லி கொக்கரித்த சிங்களனுக்கு நடுவே எங்கள் புலிக்கொடி தாழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2010ஆம் ஆண்டு மதுரையில் எந்த புலிக்கொடியை தாழ்த்தினீர்களோ அதே புலிக்கொடியை ஏற்றிய ஒரு மாவீரன் சீமான் தானே. எந்த தலைவரை அந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தடை செஞ்சீங்களோ அந்த படத்தையே பயன்படுத்தி இன்று வரைக்கும் அரசியல் களத்தில் நிற்கிறது சீமான் தானே. கண்டிப்பா. அப்போ எதற்காக தொடங்கப்பட்ட கட்சி? இன்னைக்கு வந்த ரசிகர் குஞ்சுகளுக்கு, அணில் குஞ்சுகளுக்கு அது தெரியாது. சீமான் 2009 எங்க போனார், 2010 எங்க போனார் என்ற கேள்வி இருக்கும். அன்னைக்கு நீ என் மீனவனை தொட்டா நான் மாணவனை தொடுவேண்டான்னு சொன்னார். ஒரு பயம் ஏறல ஃப்ளைட்ல, ஸ்ரீலங்காவிலேருந்து எங்கேயுமே வரல. அந்த பயத்தை உருவாக்கியவன் சீமான். இங்கே பிரபாகரன் என்று இவர்கள் பேசுவார்கள். எதுக்கு பேசுவாங்கன்னா, நிதி வரும், வெளிநாட்டிலேருந்து நிதி வரும்னு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்றது இருக்கு. திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாருல்ல, பிரபாகரனை பற்றி ஈழத்தை பற்றி இப்போ பேசி என்ன பிரயோஜனம், அது முடிஞ்சிருச்சு.
ஆனா இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் குறிப்பா சொல்லணும்னா இளையோர்களுக்கு இப்படி ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டுல ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் தான் உலகத் தலைவர்களின் ஒப்பற்ற தலைவர் சொன்னவர் யாரு? சீமான். இவர்கள் மாதிரி தமிழ் போடல, உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் விஜய்னு போடல, உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர், அன்றிலிருந்து இன்று வரை ஒரே தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தான். ஆமா, அத இளையோர்கள் மத்தியில கொண்டு போய் கடத்தி 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 அதனால என்னையே பாஞ்சு, அதனால தேசிய பாதுகாப்பு சட்டம் 2 முறை சட்டம் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் கைது செய்யப்பட்டு முடங்கி ஒரு இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே இருந்தாலும் ஒரு மாநாடுன்னா அதை காணொலியில தொலைக்காட்சியில ஏன் காட்ட மாட்டாங்க? அங்க பிரபாகரன் படம் இருக்கு, ஆமா, அந்த படத்தை போட்டுட்டா சேனலை முடக்கிடுவாங்க. பெயர் போடக்கூடாது. உங்களுக்கு யூடியூப் சேனல்ல இருந்து சேட்டலைட் சேனல் வரைக்கும் அந்த பயத்தை முறியடிக்கிற ஒரே ஆள் இன்னைக்கு யாரு? இவர் சொன்னாரு, சீமான் சொன்னாரு, இந்த 2024 தேர்தல்ல போன மாநாடு, நம்ம கூட அதை பத்தி அந்த மாநாடுல சொன்னார், 2026க்குள்ள நான் பிரபாகரன் என்ற பேரை இவர்கள் எல்லாரையும் உச்சரிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல. இன்னைக்கு எல்லா கட்சிக்காரனும் டிபேட்ல பேசுறப்போ மேதகு பிரபாகரன் பேசுறாங்கன்னா 2009 அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, 2009 முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, 2026 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, 2029 வரைக்கும் கொண்டு வர முடியும், 2050 வரைக்கும் கொண்டு வர முடியும். ஏன்? இவர்கள் நினைத்தால் 3ஆம் கட்ட விடுதலை போராட்டத்தை தொடங்க முடியும் என்ற பயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் சுத்தி பார்க்கறான், என்ன நடக்க போகுது, என்ன பேசுறாங்க, மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ வாட்ச் பண்றான். அங்கதான் சீமான் நிக்கிறாரு. கண்டிப்பா இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து சீமான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அரசியலாக இருக்கட்டும், இந்த மக்களின் மாநாடாக இருக்கட்டும், எல்லாம் ஐநா வரை ஒலிக்குது இல்லையா அந்த குரல். யார் இவர்? ஒரு தமிழ்நாட்டை மட்டும் அரசியல் படுத்துவதற்காக வந்த ஒரு தலைவர் ஐநா சபையில் அவருடைய பேசிய அந்த கருத்துக்கள் எதிரொலிக்குது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு வலிமையான, யாருக்கும் பயப்படாத, ஒரு திமிரான கர்வத்தோடு இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை அவர் கடுத்துகிறார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் அப்படி சீமான் என்ன பெருசா செஞ்சிட போறாரு அப்படின்ற கேள்விகளை தான் இன்னைக்கு மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன உங்களுக்கு பெருசா செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாமே செய்வதற்கு, செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் போர் முழக்கமாக, வீர முழக்கமாக முழக்கமிடுவதற்காக வருகிறார் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா என்ன தேவை? ஒரு மக்கள், ஒரு குடிமக்கள் ஒரு ஆட்சியினுடைய, நல்லாட்சியினுடைய கீழே வசிக்கும் போது ஒரு அடிப்படை தேவையாக அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு, இது இருப்பிடம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தரமானதாக, உயர்வானதாக, இலவசமாக தேவைப்படுது. வேலை வாய்ப்பு குறிப்பா. ஆனா இதெல்லாம் இப்போ இலவசமாகவும் தரமானதாகவும் உயர்வானதாகவும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு கேள்விக்குறியாதாகன்னு இருக்கு. இந்த அடிப்படை மாற்றத்தை நான் செய்கிறேன் என்று ஒரு மனிதர் சொல்கிறார், அதுவும் இலவசமாக தருகிறேன் அப்படின்றாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, சீமானுக்கு தான் இலவசம் பிடிக்காதே, ஏன் கல்வியை இலவசமா தராரு, ஏன் மருத்துவத்தை இலவசமா தராரு அப்படின்னு. தன் குடி உயிர் வாழ்வதற்கும் தன் குடி நலமாக வசிப்பதற்கும் இலவசமாக கொடுப்பது தவறு கிடையாது. தன் குடியை இலவசத்துக்காக கடைசி வரை கையேந்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க இல்லையா, இதுதான் கேவலமான செயல் என்பதை மக்களுக்கு புரிய வைத்து, அடிப்படை தேவைகளை இலவசமாக கொடுப்பதால் ஒருவரின் வாழ்வாதாரம் முன்னேறிவிடும், அவனுடைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை உயர்த்தி எடுக்கும் என்ற ஒரு, அதாவது வருங்கால முதலீடுன்னு சொல்லலாம். இப்ப அவர் செய்யக்கூடிய அந்த இலவசம் அந்த குடும்பத்தினுடைய வருங்கால முதலீட்டை ஈட்ட போகிறது என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்க ஒரு மனிதன் முன் வருகிறார் அப்படின்னா, வாய்ப்பு கொடுத்தாதானே அதை செயல்படுத்தி காட்ட முடியும். செயல் திட்டங்கள் இருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், நான் செயல்படுத்துவேன், எனக்கு ஆட்சி கொடுங்கன்னு கேட்க ஒரு தலைவருக்கு தைரியம் இருக்கா? இல்ல அப்படி வாய் விட்டு கேட்பதற்கு ஒரு மேடை போட்டு யாராவது பேசி நம்ம பார்த்திருக்கோமா? இதுவரைக்கும் தேர்தல் அறிக்கைன்னு எடுத்துட்டாங்கன்னா 2000 பெண்களுக்கு இலவசம். இப்ப கூடுதலா ஆண்களுக்கும் பஸ்ல போக இலவசம் தம்பி. அடுத்த ஆட்சியில சப்போஸ் திராவிட கட்சி தப்பி தவறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கும் இலவசம். அப்ப கடைசி வரைக்கும் ஆம்பளை கூட 20 ரூபா டிக்கெட் எடுக்க வக்கலாம தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்றது தானே என்னுடைய கேள்வியாக இருக்கு. அப்போ எனக்கு இந்த பேருந்து இலவசம் வேணாம்,
பெண்கள் என்று எங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். அந்த 1000 ரூபாய் கூட இல்லாம வக்கத்த ஒரு நாதியாக ஒரு பெண்ணாக நான் இந்த தமிழ்நாட்டுல வசிக்கணும்னா அதுக்கு நான் நாண்டுகிட்டு செத்துடலான்றதுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ வேலை வாய்ப்பு, அடிப்படை கல்வி, சுகாதாரம், மருத்துவம் எல்லாத்தையுமே இலவசமா கொடுக்குறேன், உன் வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்துக்கொள் என்று எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தலைவரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னும் போது சீமானவர்களை இந்த இடத்தில் நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்றது இது மூலியமாவே நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதைதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்த வேண்டியதா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2009 தொடங்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு கொள்கையில கூட சமரசம் இல்லைங்க. எந்த தேர்தலையும் சமரசம் இல்லாமல் நான் தனிச்சு நிற்பேன், இனத்தினுடைய கனவை நிறைவேற்றுவேன் என்ற ஒரு கொள்கையோட இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நிற்கிற ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஒன்றுத்துலையுமே சமரசம் இல்லை. தமிழருடைய மாண்பு என்ன, தமிழருடைய அறம் என்ன, அந்த அடிப்படையிலே அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபரா சீமான் இருக்காரு. எந்த விஷயத்திலுமே தனிச்சு நிக்க போறன்றதுல இன்னைக்கு வரைக்கும் சமரசம் இருக்கா? இல்ல. அப்படி சமரசம் இல்லாத ஒரு தலைவரா சீமான் இருக்காரு. உலக தமிழர்கள் எல்லாருமே சீமானை எப்படி பாக்குறாங்கன்னா, எங்க தமிழர்கள் ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில இருந்து வர முதல் குரல் சீமான் குரலா இருக்கும். அண்மையில கோயத்துல தீ விபத்து ஒண்ணு, அந்த தீ விபத்துல கிட்டத்தட்ட 20 தமிழர்கள் இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஆனால் அதே தமிழ்நாட்டில் கரூர் விபத்தில் இறந்து போனவர்களுக்கு ஆளுங்கட்சி 10 லட்சம், அந்த சம்மந்தப்பட்ட கட்சி 20 லட்சம் கொடுத்தது. அப்போது வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக போன தமிழர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒன்றுத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உலக தமிழர்களுக்கு என்ன நடந்தாலும் அங்கே முதல் குரலா சீமானோட குரல் ஒலிக்கும். அதனால தான் உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க ஈழத்துல நம்ம சாதாரணமா அதை கடந்து போயிடுறோம். அங்க ஒரு போர் நடந்தது, அங்க ஒரு ஒரு பெரிய 2 குரூப்க்கும் நடந்த ஒரு போர், அது அங்க மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது இருக்கு. நீங்க குறிப்பா சொல்ல போனோம்னா சல்லியர்கள்ன்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சல்லியர்களுடைய கான்செப்டே நமக்கு புரியுது. அதுல இருந்த பங்கர், அந்த பங்கர் கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்த ஒரு பங்கர், அவங்க செயற்கையா உருவாக்கின ஒரு பங்கர். அங்கேயே அந்த நடிச்ச துணை நடிகை அந்த நடிச்ச நடிகை உட்கார முடியல, உள்ள செதன்னு ஆயிடுச்சு, ஒரே சேரா இருந்ததுன்றாங்க. ஈழம் என்ற தேசம் ஒரு தீவு போல ஈரப்பதம் நிறைந்த அந்த தீவுல, அந்த ஈரப்பதம் நிறைந்த இடத்துல எப்படிங்க இருந்திருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு காணொலியில பாக்குறேன், தலைவர் பிரபாகரன் பேசுறாரு, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் இந்த ஈழ போராட்டத்தில். ஏன் என்றால் பெண்கள் அதிக ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். இதே இந்திய ராணுவம் IPKF, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று போயிட்டு அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கும் என்று பார்த்தால் அந்த பெண்களை அவங்க சூறையாடி கொண்டார்கள். அந்த பெண்களை கற்பழித்தார்கள். அப்ப பெண்கள் தான் அதிக பாதிக்கப்பட்டார்கள். அதனாலேயே நான் பெண்கள் படை என்று ஒரு படையை உருவாக்கி அவர்களுக்கு எதிராக அவர்களே போரிடட்டும் என்று உருவாக்கணும். அந்த படை வீண் போல, அந்த படை ஆண்கள் படைக்கு நிகராக சென்று சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் அடக்கி சொல்றாரு. கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணோம். இப்ப நீங்க சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது திரு பிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் படையை உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவன். இன்னைக்கு சீமான் அவர் வழியில் வந்தவர் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எதுக்கு பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறீங்க, எதுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறீங்க? என்னுடைய மேதகு அவர்கள் கொடுத்த அதே வழியில் தான் நான் அரசியல் செய்கிறேன் என்று நான் இந்த களத்துக்கு வரும்போது பெண்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு 3 பங்கை ஆண்கள் ஆளணும் சொல்லி நான் அவர் அரசியல் செய்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள், ஏன் என்னை போன்ற பெண்கள்லாம் அரசியல் இன்னைக்கு நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிய ஒரு நிகழ்கால தலைவர் அப்படின்னா அந்த சீமானை இந்த இடத்துல நம்ம நிச்சயமா அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா பல பெண்களை அரசியல் படுத்தணும், அரசியல் படுத்தி அவங்க ஒரு பேச்சாளர்களாக மக்களிடம் உணர்வுகளை கடத்தணும் என்ற ஒற்றை காரணத்தால பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மகளிர் பாசறையின் பயிற்சி பேச்சு பட்டறைன்னு ஒண்ணு நடத்துறாங்க. எதற்காக நடத்துறீங்கன்னா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மிகவும் வளமான தமிழ் வளத்தோடு பேச்சாற்றலை வளர்த்து கொண்டு மக்களிடம் உள்ள பிரச்சனைகளை பெற்று அவர்களின் உணர்வுகளை கடத்தி கொண்டு தங்களுடைய கொள்கை சார்ந்து நாங்க அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம் என்ற தீர்வை கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு வழிவகை செய்யணும். அப்படின்னா நிச்சயமா இவங்க ஒரு சிறந்த பேச்சாளரா இருக்கணும். ஆண் பேசி பேசி ஆண்டதெல்லாம் போதும், இனி பெண் அரசியல் பேசட்டும், அப்ப தமிழ்நாடே நிமிர்ந்து நிற்கும் என்று ஒற்றை நம்பிக்கை விதைக்கக்கூடிய சீமானவர்களினுடைய முயற்சி இன்னைக்கு எந்த கட்சிங்க எடுக்குது? ஓகே, அதனாலதான் அதை சொன்னேன். அந்த ஈழத்துல நடந்த அந்த விஷயத்தை எதுக்காக சொன்னேன்னா, பிரபாகரன் அவர்கள் பெண்கள் படையை உருவாக்குனார்.
அதே போல ஒரு அரசியல் கட்சி, ஒரு பெண்கள் படையை உருவாக்குற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஒரு விஷயத்திலையுமே அவங்க தெளிவான ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு போறாங்க. இப்போ நீங்க குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இடத்துல நின்று அவர் பேசுறப்போ ஒரு மாநாடுக்கும் ஒரு விதமான விமர்சனம், சாதி ரீதியான மாநாடு, இதுக்கான மாநாடு, ஒட்டுமொத்தமா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு நடத்துறப்போ இதை நீங்க எதுக்குள்ள எடுத்து போய் சுருக்குவீங்க? சாதிக்குள்ள எடுத்து போய் சுருக்க போறீங்களா, இல்ல ஏதாவது மதத்துக்குள்ள எடுத்து போய் சுருக்க போறீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 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 நிகழ்வுல பேசுறப்போ அவர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவ நிகழ்வுல பேசுறப்போ அவர் சொல்றாரு, இயேசு உலக மக்களின் பாவத்தை ரட்சிக்க வந்தார், இந்த சீமான் உலக மக்களின் பசியை போக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையில எவ்வளவு வழிதோர்ந்த வார்த்தையா இருக்கு. போன மாநாட்டுல நம்ம அதை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். அந்த மாநாட்டுல கூட்டின கூட்டம், அந்த கூட்டத்துல சீமான் அந்த கடைசியில பாடின அந்த பாட்டு, அந்த பாட்டின் மூலயமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஒரு நிமிஷத்துக்கு அந்த மக்களை உரைய வச்சது. கண்டிப்பா தோல்வி நிலை என நினைத்தால் மனித வாழ்வை இழக்கலாமா என்ற ஒரு பாடலை பாடி எந்தெந்த காலகட்டத்துல தன்னோட கேடர்ஸை எப்படியெல்லாம் கொண்டு போகணுன்ற விதத்துல சீமான் அப்படியே பக்குவமா கொண்டு போயிட்டு இருக்காரு. இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த மாநாட்டுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உலகத் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு உலக தமிழர்கள் இன்னைக்கு கூட நிற்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 36 லட்சம் மட்டும் சீமானுடைய வாக்காளர்கள் இல்ல. சீமானே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் ஓட்டர் என்னோட ஓட்டர்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அவன் வேற நாட்டுல இருப்பான், அவன் எனக்கு ஓட்டு போகணுன்றதுக்காகவே ஃப்ளைட் ஏறி வந்து ஓட்டு போட்டுட்டு போவான். அப்போ காஸ்ட்லியஸ்ட் ஓட்டர் அவரது தான். இது மட்டுமே கிடையாது, காசு வாங்காம, அரிசி வாங்காம, பருப்பு வாங்காம, வேட்டி வாங்காம, சேலை வாங்காம, ₹1 காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம வந்து சீமானுக்கு மைக்கிலையோ விவசாயத்திலையோ அழுத்திட்டு போறவன் காஸ்ட்லியஸ்ட் ஓட்டர். தன்னுடைய காசு செலவு செஞ்சுட்டு வந்து ஓட்டு போட்டிருக்கான். ஆனா அந்த 36 லட்சத்தோட இது சுருங்க போறது இல்ல. 36 லட்சம் மட்டுமே சீமானோட ஓட்டர்ஸ் இல்ல. சீமானுக்கு ஓட்டு போடணும் என்று நினைத்து ஆதரவு கொடுக்கிற உலகத் தமிழர்கள், பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தமிழர்கள் உலக நாடுகள்ல இருந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்த முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆன்லைன்ல தமிழ்நாட்டில் ஓட்டு நடந்தா சீமான் தான் வெற்றி பெறுவாருன்னு பல அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. ஏன்னா உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையா இருக்காரு. உலகத் தமிழர்கள் எல்லாரும் பார்க்கறது சீமான் வந்தா நல்லா இருக்கும், சீமான் வந்தா தமிழர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், சீமான் வந்தா நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ஒருத்தர்லாம் போட்டாருங்க போன தேர்தலோட முடிவு, 2024 தேர்தலோட முடிவு, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மெய் செலுத்துச்சுங்க. சுதன்னு ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரு, அவர் வெளிநாட்டில் எங்கேயும் இருக்காரு. அவர் போடுறாரு, அதாவது 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, அண்ணன் திரு சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருவார் விரைவில். பிடிச்சிட்டாருன்னா நான் ஊருக்கு வந்துடலாம், ஊருக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்கலாம், விவசாயம் பண்ணலாம், என் சொந்த பந்தத்தோட என் ஊர் மக்களோட ஆடு மாடு கோழி திருவிழான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கான சூழல் இப்போ இல்லை, அதுக்கான சூழல் விரைவில் வந்துரும்னு நான் நம்புறேன் அப்படின்னாரு. அதே போல பெண் வேட்பாளர்களை போடுறப்போ டம்மி வேட்பாளர்கள் இவங்க பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பூச்சாண்டி எல்லாம் மாற்றி 24 தேர்தலில் இந்த டம்மி வேட்பாளர்கள் தான் அதிக வாக்கு எடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிவகங்கையில் அக்கா எழிலரசி அதிக வாக்கு, நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளே பல இடங்கள்ல 2வது இடத்துல வந்தாங்க. அதான் அதிக வாக்குகள் பெண் புலிகள் தான் வந்தாங்க. அப்படி ஒன்றுத்தையும் எடுத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த உலகத் தமிழரோட பேர் ஆதரவு இந்த நாளில் தேவை. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மறக்க முடியாத ஒரே நாள் 2009 மே 18. அதே போல மறக்க முடியாத ஒரு நாளாக அமைய வேண்டும் February 21. இது தமிழ் இனத்தின் திருவிழா, நாம் தமிழர் கட்சியின் திருவிழா இல்ல, தமிழ் இனத்தின் திருவிழா. எவனே தெரியாது, வந்தவன் போனவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தான் போட்டின்னு சொல்றான். ஆனா இங்க உலக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பொதுவாக வைக்கிறோம், அவங்களுக்கும் தான் போட்டி. கண்டிப்பா விழா திருவிழா தோஷங்கள் கழியணும்னு வைப்போம், இந்த திருவிழா தமிழின தோஷங்கள் கழியணும்னு வைக்கிறாங்க. இந்த திருவிழாக்கு இந்த மாநாடுக்கு உலக தமிழர்களுடைய ஆதரவு வேணும். உலக தமிழர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கணும். வர முடியாத உலக தமிழர்கள் உங்களால முடிஞ்ச பணத்தை காசை 5 10 100 20 200 அண்ணன் சொல்லுவாரு, ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும்னு சொல்லுவாரு. அப்படி 5 10 100 200 அப்படி கொடுத்து கடத்தி
கிட்டத்தட்ட 2-2.5 கோடி ஆகும்னு சொல்றாங்க. இல்ல, 100 ஏக்கர் கிட்டத்தட்ட ஆமா, ஒரு மாநாடுன்னு சொல்றாங்க 3 கோடி கிட்ட அவங்க வந்து பட்ஜெட் வந்து சொல்றாங்க. தேவைப்படுதுன்றத அறிவிக்கிறாங்க. 100 ஏக்கர்ல மாநாடுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் போன மாநாடுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாநாடுக்கும் எவ்வளவு செலவாகும் தெரியும். நம்ம பேசணும்ல 5 கோடி செலவாயிருக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அப்போ இதை ஒற்றை மனிதரால பண்ணிட முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களால மட்டும் பண்ணிட முடியுமானா இல்ல. நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா நம்மளோட பங்களிப்பா ஒரு 50 ரூபா 100 ரூபா கண்டிப்பா கொடுப்போம். பொங்கல் நடக்குதா, பொங்கலுக்கு வீட்டுல இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அதை ஒருங்கிணைச்சு நடத்துறவங்களுக்கு கொடுப்போம். அதே போல இந்த நிகழ்வுக்கும் உலக தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களால முடிந்த நிதியை கொடுப்பாங்கன்னு நம்புறோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்த மாநாட்டுக்கு அவங்களுடைய நிதியை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். கண்டிப்பா. இன்னொன்னு, உலக தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுக்காக சீமானவர்களை ஆதரிக்கிறாங்கன்னா, இங்க செய்யக்கூடிய அரசியலால உலக தமிழர்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அவங்க அந்த நல்லாட்சியின் கீழே அப்படி அவரே சீமானவர்களே ஆட்சி செஞ்சாலும் இருக்க முடியாது. ஆனா அவங்க எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சீமானவர்கள் தான் வேணும் அப்படின்ற அந்த ஒற்றை நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நாங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லை, எங்க குடும்ப வறுமையில இருந்தது. அப்போ எனக்கு வந்து ஒரு வேலை, நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். நான் அங்க உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாம என்னுடைய சொந்த தாய் மண்ணை விட்டுட்டு அங்க போய் நான் கஷ்டப்பட்டேன்னா, இங்க என்னை சேர்ந்த 4 பேர், என் குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் நலமாக வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையில போனாங்க. ஏன்னா அந்த நல்லாட்சி, அந்த வேலை வாய்ப்பு, அந்த வாழ்வதற்கேற்ற அடிப்படை தேவைகள் எதுவுமே செய்து கொடுக்காத இந்த அரசாங்கத்தினால் தான் இன்னைக்கு உலக தமிழர்கள் பல பேர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து பல நாள் இரவு அவர்களுக்கு கண்ணீரின் மூலயமாவே கழிந்துட்டு இருக்கு. உண்மையாவே சொல்லும் போது கண்ணு கலங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இன்னைக்கு சீமான் மாறி இருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக எப்போதுமே சீமான் அவர்களுக்கு அப்படி கட்சி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா உலக தமிழர்களின் குரல் முதலில் ஒலிக்கும், பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அந்த குரலை ஒலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், எதற்காக இருக்கட்டும், ஆதரவு அவர்களுடையதாக தான் இருக்கும். ஆகவே வந்து இத்தனை நாள் உலக தமிழர்கள் அளித்த ஆதரவையும் தாண்டி இது வந்து ஒரு தமிழர்களுக்கான போர் முழக்கம் என்பதால் இந்த இடத்துல நீங்க கொடுக்க போற அந்த நிதி, நீங்க ஏற்பாடு செய்ய போற இந்த நிதியின் மூலமாக உருவாக போற ஒரு பிரம்மாண்ட மாநாடு அப்படின்றது நம்மளுடைய தமிழக அரசியலில் கடைசி புரட்சி, கடைசி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக அமைய போகிறது அப்படின்னும் போது நிச்சயமாக, அதாவது இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மாநாடுகள்லாம் நடத்தும் போது நம்மளுடைய தமிழர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களால தான் நிதி வழங்க முடியும், உலக தமிழர்களால நிதி வழங்க முடியாது. ஆனா இந்த முறை வந்து எங்களுக்கும் பங்களிப்பு வேணும், ஏதாவது எங்களுக்கும் பங்களிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உலக தமிழர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நாம் தமிழர் கட்சி உலக தமிழர்களும் நிதி அளிக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நிதி அளிக்கக்கூடிய வகையில கிட்டத்தட்ட 3 கோடி வரை வந்து செலவாகிறது அப்படின்னு சொல்லும் போது இன்று வரை பாத்தீங்கன்னா 23 லட்சம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதியே வந்திருக்கு. அப்போ நம்ம ஒரு பங்கை தான் நிறைவடைந்திருக்கோம், இன்னும் 3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிடமாக இருக்கு. ஆகவே இப்ப இந்த காணொளி வந்து உலகம் முழுவதும் பரவிட பார்க்கக்கூடிய தமிழர்கள் முதலில் வழிவகை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கல, ஆனா ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாவோ உங்களுடைய, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப உங்களுடைய பங்களிப்பை, என்னுடைய பங்கும் இதுல இருக்கு அப்படின்றத ஒரு தமிழனாக நீங்கள் வந்து உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்க வழங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தேர்தல்ல வெறும் மாற்றம் கிடையாது, அடிப்படை அரசியல் மாற்றம் நிகழ்வது உறுதியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம பேசுறப்போ திரள் நிதி கேட்க வந்துட்டாங்க, திரள் நிதி திருடர்கள்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, திரள் நிதி இல்லாம எந்த கட்சியுமே இல்லை. திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்துல திரள் நிதி உண்டியல் கொடுக்குறாங்க. பெரியார் எல்லாம் வந்து செருப்பு எல்லாம் வந்து எண்ணி அந்த செருப்பு பெரியார் பேசுறப்போ செருப்பை வீசுவாங்களாம். அந்த செருப்பை எடுத்து வச்சு அந்த செருப்பை விற்பாரு, ஒரு படத்துக்கு 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவார். அப்படி திரள் நிதி இல்லாம எந்த கட்சியுமே இல்லை. திரள் நிதின்றது ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு இயக்கம் நடக்கிறதுக்கு, ஒரு கட்சி நடக்கிறதுக்கு மக்கள் கொடுக்குற ஒரு பங்களிப்பு. யாரும் திருடல, மக்கள் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். அப்படிதான் இந்த திரள் நிதி இருக்கு. இப்போ இந்த வகையில நம்ம பாக்குறப்போ திரள் நிதியை மக்கள் எல்லாரும் கொடுக்க போறாங்க அப்படின்றது இருக்கு. உலக தமிழர்கள் குறிப்பா கொடுக்க போறாங்க அப்படின்றது இருக்கு. திரள் நிதி கேட்க வந்துட்டாங்க, காசு கேட்க வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு விமர்சனமா எல்லாருமே வைப்பாங்க. ஒரு கட்சி 2 கட்சி இல்லாம எல்லா கட்சியுமே இந்த திரள் நிதின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திரள் நிதி இல்லாம எந்த கட்சியுமே இல்லை. இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் மாடர்ன் ஆயிட்டாங்க. எப்படி மாடர்ன் ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரள் நிதி ஆன்லைன்ல வாங்குறாங்க. 5 கோடி
10 கோடி அப்படின்னு ஆன்லைனில் அவங்க வாங்கினாங்களே நாங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. பெட்டி வாங்கிட்டாங்க, பெட்டிக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதில் வாங்கலல்ல, பெட்டியில் வாங்கலல்ல, மக்கள்கிட்ட இருந்து தானே வாங்குறாங்க. மக்களுக்காக கமலஹாசனுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஏன் உங்களுக்கு சேவை செய்ய, ஏன் பணத்தை வீணடிக்கணும், உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கமலஹாசன் கேட்டார். அப்போது இன்னைக்கு நாம் தமிழர் வந்து திரள் நிதி கேட்கல, மக்களுக்காக மக்கள் சேவை செய்ய மக்களிடத்துல திரள் நிதி கேட்குறோம். அது உலகத்தமிழர்கள் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அவங்க செய்கிறாங்க. இப்போது உலகத்தமிழர்கள் அன்னைக்கு தமிழர்கள் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது, ஈழத்தமிழர்கள் செத்து ஒழியும் போது, செத்து அழியும் போது ஒரே குரல் தமிழ்நாட்டில் ஒலித்த ஒரே குரல், அப்துல் ரகுப்பு தீ குளிச்சு இறந்து போனாரு, முத்துக்குமார் வரைக்கும் இறந்து போனாங்க. தமிழ் மொழி சாகிறப்போ தாளமுத்து, நடராசன், வெங்கடேசன் எல்லாருமே கிட்டத்தட்ட 20-30 இளைஞர்கள் இறந்து போனாங்க. அன்னைக்கு உயிரை கொடுத்தோம், இன்னைக்கு நிதி கொடுக்குறோம். சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் உங்களுக்கு நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னாங்க. நாம் தமிழர் கேட்குறாங்க, கொஞ்சம் கரம் கொடுங்கள் உங்களுக்கு நிறைய சுதந்திரம் தருகிறேன்னு சொல்றாங்க. உலக தமிழர்கள் நாடு முழுமைக்கும் பரவி இருக்காங்க. நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் இல்ல? நிச்சயமா. உலக தமிழர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாகணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் இல்ல? சாதி மத போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இன்னொன்னு நவீன தீண்டாமை ஒழியணும்னா குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்ல. இங்க கல்வியும் மருத்துவமும் தரமாகவும் இலவசமாகவும் கிடைக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்ல. இந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் எல்லாரும் வாங்க, அதே போல உங்க பங்களிப்பையும் தாங்க என்று சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம் அப்படின்னு சீமானவர்களின் வார்த்தைக்கிணங்க நம்மளும் வந்து உலக தமிழர்கள் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு முடிந்தவரை நிதி கொடுப்பதையும் தாண்டி நேரில் ஒன்றாக கூடி திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம் என்று நீங்கள் உறுதியாக வாருங்கள் என்று மனமார்ந்த அழைப்பை உங்களுக்கு விடுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.